உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேச வந்த தலைப்பு காமராஜரை பற்றி. கல்வி கண் திறந்த படிக்காத மேதை என்று மக்களால் போற்றப்பட்டவர். 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் காமராஜர். இவர் இளம் வயதிலே தந்தையை இழந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளியில் பயின்றார். காரணம் வறுமை. தனது கடுமையான உழைப்பால் அரசியலிலும் ஆட்சியிலும் ஜெயித்தார். காமராஜர் அவர்கள் 9 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். இவர் ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மாணவ மாணவிகள் படிக்க வேண்டுமென்ற உயர்ந்த எண்ணத்தில் 18,000 பள்ளிகளை திறந்தார். இந்தியாவே போற்றுகின்ற வகையில் ஏழை எளிய மாணவ மாணவிகள் பசியை போக்கின்ற மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை கட்டணமில்லா கல்வியை கொடுத்தார். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் இருக்க இலவச சீருடையை கட்டாயமாக்கினார். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற வகையில் பல தொழிற்சாலைகளை திறந்தார். திருச்சியில் பிஹெச்சியில், சென்னையில் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை தயாரிக்கும் தொழிற்சாலை, இன்னும் பல தொழிற்சாலைகளை திறந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தார். விவசாயத்தில் நல்ல முன்னேற்றமடைய பல அணைகளை கட்டினார். மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, கிருஷ்ணகிரி, புள்ளம்பாடி, இன்னும் பல அணைகளை கட்டி நாட்டையும் விவசாயத்தையும் உயர்த்தினார். 1963இல் இந்தியா காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். 2 முறை பிரதமராகிற வாய்ப்பு கிடைத்தும் அதை லால் பகதூர் சாஸ்திரிக்கும் இந்திரா காந்திக்கும் விட்டு கொடுத்தார். இவரை போல இந்தியாவில் யாரும் கிடையாதே. அது மட்டுமா, கட்சிக்காகவும் அரசியலுக்காகவும் திருமணமே செய்து கொள்ளாமல் மக்களுக்காக இரவும் பகலும் நேர்மையாக உழைத்து தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காமல் 1975 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காலமானார். அன்று காந்தி பிறந்த நாள். இவரை போல நாமும் வாழ கற்றுக்கொள்வோம். உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.